வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம ஓட்ஸை வச்சு பிரிணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பிரிணி அரிசியில் செய்வாங்க. நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி ஓட்ஸில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்மளுக்கு 1 கப் ஓட்ஸ் தேவை. நான் இங்கே டிசானோட ஹோல் கிரெயின் ஓட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் ஹோல் கிரெயின் ஓட்ஸ். வெயிட் லாஸ்க்கும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கும் இந்த மாதிரி ஹோல் கிரெயின் ஓட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம். இது அகாரோட நியூட்ரி பிளெண்டர். இதில் 2 விதமான பிளேட் அண்ட் 2 விதமான ஜார்ஸ் வருது. ஒன்று ஜூஸ்க்குன்னே டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கிரைண்டிங்க்குன்னு உள்ளது. இந்த ஜாரோட மூடியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அரைச்சி முடிச்சுட்டு இந்த பிளேடை கலட்டி வச்சுட்டு அந்த மூடி போட்டு மூடி அப்படியே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோ ஓட்ஸ் பொடி ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் ஒரு பிஞ்சு குங்குமப்பூ சேர்த்து கொஞ்சமாக பால் ஊற்றி அப்படியே ஊற போடுங்க. அடுத்ததாக நம்ம நட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக பிஸ்தா, கொஞ்சமாக உலர் திராட்சையும் எடுத்திருக்கேன். இது அளவு நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணாமல் நீங்கள் பொடி பண்ணி வச்ச ஓட்ஸை ஒரு பாத்திரத்தில் போடுங்க. இதோட ஒரு 1.5 கப் பால் சேருங்க. இது ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிங்கன்னா 2 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால நல்லா கலந்து விடுங்க. கட்டி விழாமல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கிளற ஆரம்பிங்க. லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க. இது ஒன்ஸ் சூடாயிடுச்சுன்னா இது 2-3 நிமிஷத்துலேயே கெட்டியாயிடும். இதோ ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா ஆர்டினரி சுகரும் சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் கூட போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இதோட ஊற வச்ச குங்குமப்பூவையும் சேர்த்து கிளற ஆரம்பிக்கலாம். குங்குமப்பூ நீங்கள் வேணும்னா சேர்க்கலாம், இல்லைனா கூட விட்டுறலாம். பட் சேர்த்திங்கன்னா செம்மையாக வாசனையாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும். பிரிணிங்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நீங்கள் பாயாசம் மாதிரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே இறக்கிடுங்க. இதோ கெட்டி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நறுக்கி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதோ செம்ம டேஸ்டான ஓட்ஸ் பிரிணி ரெடி. இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாக நான் அகாரோ அண்ட் டிசானோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னா இதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஓட்ஸ் பிரிணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.